ஈரோடில் ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்று கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ். இது 5 ரூபா வாட்டர் ஃபால்ஸ் கூட சொல்லலாம். ஃபேமிலியோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரிப் போகணும்னா இதாங்க ரைட் சாய்ஸ். இங்கே மீன் குழம்பு, சாப்பாடு, பரிசல் சவாரி அப்படின்னு இன்னைக்கு பட்டைய கலப்பு போகிறோம். ஸோ இன்றைய பொழுது இன்னைக்கு கொடிவேரியில் தான். வீடியோவோடு இணைந்திருங்கள். இது உங்கள் ட்ரெண்டிங் பட்டாஸ். அணையோட என்ட்ரி டைமிங் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகணும். இல்லை பைக் நீங்கள் அங்கே பார்க் பண்ணல அப்படின்னா கூட இங்கே கூட நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக இங்கே சார்ஜஸ் வாங்குவாங்க. வாங்க போய் டிக்கெட் வாங்கி போடுவோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மொத்தம் 4 பேர் வந்தோம். 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் அங்கே கொடுத்துட்டு அங்கே போகணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஃபால்ஸுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குங்க. அதனால தான் இந்த ஃபால்ஸுக்கு 5 ரூபா வாட்டர் ஃபால்ஸ்னு பேர். அது மட்டும் இல்லாமல் குடும்பங்கள் கொண்டாடும் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டமாக வருவாங்க. அதனால தான் இங்கே என்ட்ரி ஃபீஸ் கம்மி, என்ஜாய்மெண்ட் ஜாஸ்திங்க. ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ்லேயே 2 பக்கமே பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மாதிரி போகும். இந்த முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாய்க்கால் மாதிரி போகும். நேராக இந்த வழியாக கடந்து தான் நீங்கள் நேராக போகிற மாதிரி இருக்கும். அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு கோயில். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்குள்ளே வச்சிருப்பாங்க. சைடில் ஒரு புலி ஃபோட்டோ மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அது பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு. குளிச்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸேஷனுக்காக இந்த இடத்துல போய் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கை தாண்டி அப்படியே மேலே போனீங்கன்னா படகு எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம படகு சவாரி கூட போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குளிச்சுட்டு ஒன்னொன்னா இந்த வீடியோல பார்க்கலாங்க. மக்களே, எப்பேற்பட்ட இடத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா. இதுதான் தமிழ்நாட்டோட நயகரா நீர்வீழ்ச்சி. கரெக்டா பாத்தீங்கன்னா சத்தியமங்கலத்துல இருந்து கரெக்டா 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இது இருக்குதுங்க. பஸ் பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நீங்க இந்த சம்மர்ல நீங்க போகணும்னா அது நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ வெயில் வேற தாங்க முடியல. வாங்க ஃபர்ஸ்ட் உள்ள போயிடலாம். வாங்க போலாம். ஈரோடு மாவட்டத்தில் பயங்கரமான வெயிலுங்க. ஆனா இந்த ஃபால்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான வைப் கிரியேட் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. ஃபர்ஸ்ட் இந்த வெயிலை பத்தி சொல்லணும்னா, ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேல 12ஆம் நம்பர்ல வை. எக்ஸாக்டா இந்த ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. ஆனா தண்ணியில் நனைஞ்சா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திட்டு போய் ஓரமா பார்த்தா கூட்டத்தை பாத்தீங்களா. அப்பா எவ்வளவு கூட்டம்! பயங்கரமான கிரௌடுங்க. கிரௌட்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு பாருங்களேன். இங்கிருந்து முன்னாடி நவுந்து போறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும் போல. இருங்க, அப்படியே நான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கால் வச்சா வழுக்கும். அப்படியே பொறுமையா கால் வச்சு தான் போகணும். இந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அடிப்பிரதர்ஷனம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி காலை பொறுமையாக வச்சு போகணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஊரே பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமாக விழுந்து வாருவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா அந்த அளவுக்கு பாசம் கட்டி கிடக்குது. கால் வைக்கிற வேளாவே வழுக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில்ஸாக உடச்சி போட்டிருப்பாங்க. அதனால அந்த இடத்துல நீங்கள் கால் பார்த்து தான் வச்சு வரணும். அங்கங்கே கல் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே பெருசாக இருக்கும். தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு அது விசிபிளாக தெரியாது. அதனால நம்ம தெரியாமல் அது மேலே கால் தடிக்க விட்டு கீழே விழுகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஃபால்ஸ்குள்ள கம்பி பாத்தீங்கன்னா கையில புடிச்சுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதை புடிச்சிட்டு பொறுமையா நடந்துவாங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஒரு கேப் கிடைச்சது. அதுல நான் பூந்து நின்னுட்டேன். நீண்ட நேரமா இடத்த தேடி அலைஞ்சு ஃபைனலா ஒரு இடம் கிடைச்சு அந்த இடத்துல போய் நின்று அந்த தண்ணி மேல படும்போது இருக்கிற ஃபீல் இருக்கே, அடடா. புத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா, அப்படி இருந்துச்சுங்க அந்த வைபு. உண்மையா சொல்லணும்னா ரொம்ப நேரம் வெயில இருந்துட்டு அந்த தண்ணிக்குள்ள வரும்போது நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. வெயிலுக்கு இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா தண்ணி லெவல் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். தூரத்துல பார்க்கும்போது கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா நின்று குளிச்சு பார்த்தா தெரியுது, போட்டிருக்கிற மலையில பிச்சுட்டு போயிட மாட்டேங்குதுங்க. முதுகு மேல சட்டு அடி கொடுக்குது. பயங்கரமா இருக்குது. இந்த கூட்டம் பாத்தீங்களா. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பாத்தீங்கன்னா 5 ரூபா வாட்டர் ஃபால்ஸ் தான். 5 ரூபா தான் டிக்கெட் வாங்குவாங்க. நீங்க 5 ரூபா கொடுத்துட்டு உள்ள வந்தீங்கன்னா பயங்கரமான என்ஜாய்மெண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். சரி வாங்க, நம்ம இங்க கேப்ல ஃப்ரீயா இருக்கும். அந்த இடத்துல நின்று குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்க ஃப்ரீல எதுவுமே இல்லைங்க. குளியா அங்கங்க இங்க பாத்தீங்கன்னா குழி மாதிரி இருக்குங்க. அதனால காலை நீங்க பார்த்து வச்சு தான் போகணும். அப்புறம் அது மட்டும் இல்லாம பயங்கரமா வழுக்குது, பார்த்து வாங்க. இந்த தண்ணி நம்ம உடம்புல ஸ்பீடாக விழுகும்போது நம்ம உடம்புல அங்கங்கே வலி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த வலி கூட டக்குன்னு பறந்து போயிடும். அதனால தான் இந்த இடத்துல இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு பாருங்க. இப்போதான் குளிச்சு முடிச்சுட்டு இப்போதான் வந்தேன். என் சைடில் பார்த்தீங்களா இந்த பாலத்துக்கு நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக மீன் கடையாவே தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் மீன் கடையாவே தான் இருக்கும். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னைக்கு ஆனந்தமான குளியல போட்டாச்சு. அற்புதமான சாப்பாடு இப்போ போய் சாப்பிட போறோம். மீன் குழம்பு, மீன் சாப்பாடு, மீன் வறுவல்னு சொல்லி பட்டைகளை போறோம். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க போய் ரேட்டு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளிச்சதுக்கு அந்த மீன் சாப்பாடை சாப்பிடும்போது இருக்கிற ருசி இருக்கே வேற லெவல்ல இருக்கும். வாங்க போலாம். இன்னைக்கு ஒரு புட்டே. இது 3 பீஸ் 100 ரூபாய், இது 300 ரூபாய், 50 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய், 150 ரூபாய், இது 150 ரூபாய், இது 100 ரூபாயில இருக்குது. கண்ணு பாறை மீன், கட்லா மீன், இது மிருகாலு, கெளுத்தி, ரோகு, ஜிலேபி. முள்ளுக்கு வந்து கம்மியா இருக்கு, கெளுத்தி மீன் கம்மியா இருக்கும். கட்லா ரோகுல எல்லாம் 1-2 வரும், டேஸ்ட் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஆத்து மீன், ஃப்ரெஷ் மீன். பாறை வந்து வெளியே வாங்குற ஐஸ் மீன் தான். 50 ரூபாமா. சிக்கன் பிரியாணி இருக்கு, அது 100 ரூபாய். எங்கள் கொடிவேரி வந்தீங்கன்னா இந்த கடையில் சிக்கன் பிரியாணியும் கொடுத்துட்ருக்காங்க, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு சாப்பாடோட டேஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மீன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ரசமும் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மீன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ வந்துடும். இப்போ நாங்கள் வந்து மீன் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. ஒருவேளை வந்து இன்னைக்கு சண்டே டைம் இல்லைன்னா மற்ற நாள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சாப்பாடு குழம்புலாம் வந்து காலி ஆயிரும். அப்படி காலியானாலுமே அவங்க கடையில் வந்து அந்த சாப்பாடு இல்லைன்னா பக்கத்து கடையில் வந்து அந்த சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போட்டி போறாமல் இருக்காது. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ருசியாக வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து சாப்பிட்டு பார்த்துறேன் எப்படி இருக்குன்னு. என்னதான் மீனை ஆற்றுல வச்சு பார்த்தாலும் அதை சோத்துல வச்சு சாப்பிட்ற சுகமே தனிங்க. அந்ததுக்கு பசிக்கு வேற லெவலில் இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு. உண்மையாகவே சொல்கிறேன், 50 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தாக தான் இருந்தது. மீன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலையோட வச்சு மூடி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? எப்படி சூப்பராக இருக்கா? இன்னைக்கு இந்த மீன் தாங்க, இது கெளுத்தின்னு சொன்னாங்க. இதில் வந்து முள் வந்து கம்மியாக இருக்கும், அதனால வந்து இந்த மீன் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். நான் ஏற்கனவே இதை சாப்பிட்டுருக்கேன், டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். நீங்களும் வாங்கி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. மீன் குழம்பு சாப்பாடு எப்படி இருக்கு? மீன் குழம்பு சாப்பாடு சூப்பரா இருக்கும். கொடிவேரி வந்தது, கொடிவேரி வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே மீன் குழம்போடு சாப்பிட்டு இருக்கிறதுங்க. சாப்பாடு வந்து 50 ரூபாய். வேணுங்க சாப்பிடலாம், மீன் பொரிச்சது வேணுங்க சாப்பிடலாம். அதுக்கிட்ட ஜாலியாக சுற்றி பார்க்கலான்ட்டு வந்துருக்கேன். மீன் வந்து என்னடா ரேட் ஜாஸ்தியாக இருக்கேன்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் மீன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருந்தாங்க. அதுவும் அந்த மசாலா அந்த மிக்ஸ் ஆகி நல்லா வெந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஆனியன் வச்சு அந்த சாப்பாடு கூட அந்த ஒரு மீன் பீஸை எடுத்து அந்த சாப்பாட்டுக்குள்ளே வந்து வச்சு அதை சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்கே, அடடா வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு ஆள்னால கண்டிப்பாக வந்து சாப்பிட முடியாதுங்க. வெளியே வந்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, மாங்காய் கலாக்காய் அப்படின்னு, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ட்ரெஸ் மாற்றுறதுக்கு வந்து லேடிஸுக்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் இருக்கும், அதனால் நீங்கள் அங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா படகிலம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கு கிளம்பினோம். இங்கே கொடிவேரிக்கு வர கூட்டம் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா படகிலத்துக்கு வந்து கிளம்பிட்டாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் கொஞ்சம் நேரம் வந்து நின்னோம். வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் அனுப்பிட்டு இருந்தாங்க. சரி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து காலியாகிற போட்டில் இறங்கிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா பரிசல் சவாரி வந்து வந்தாச்சு. வெயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குதுங்க, பயங்கரமாக வெயில் அடிக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு செமையாக இருக்குது போகிறதுக்கு. 50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஹாஃப் ரவுண்ட் போகிறதுக்கு வந்து 50 ரூபா, ஃபுல் ரவுண்ட் போகிறதுக்கு வந்து 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கொடிவேரி வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரிப் வந்து நீங்கள் வரணும் இந்த சம்மரில் அப்படின்னா நீங்கள் கொடிவேரி தாராளமாக வரலாம். சத்தியமங்கலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 14 கிலோமீட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 12 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆனந்தமான குளியலை போடலாம். அற்புதமான சாப்பாடு வந்து மீன் குழம்பு சாப்பாடு வந்து இருக்குது, அதையும் நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பரிசல் சவாரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பரிசல் சவாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான சார்ஜ் தான் வந்து பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் ரவுண்ட் இப்போ வந்து வந்திருக்கோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நம்ம கூப்பிட்டுட்டு அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வருவாங்க. மக்களே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் ரவுண்ட் போகணுமா ஆஃப் ரவுண்ட் போகணுமான்னு கேட்பாங்க. ஃபுல் ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இது வரைக்குமே வந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் வருவீங்க. ஆஃப் ரவுண்டுனா அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே லாஸ்ட்டில் வந்து குட்டியாக போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் வரதா வரீங்க, சரி வந்து ஃபுல் ரவுண்ட் போகிறதா இருந்தாலும் போங்க. ஆஃப் ரவுண்டுன்னா வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சமாக தான் போக முடியும். அதனால் ஃபுல் ரவுண்டே நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிடுங்க, சரிங்களா? இது சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரமாக இருக்கும். தென்னை மரம் நிறையா மரங்கள் இருக்கும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவ்வளோ அழகாக வந்து தண்ணி போயிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு டைம் தான் நம்ம வந்து எப்போ ஒரு டைம் தான் இங்கே வந்து கொடிவேரி நம்மளுக்கு விசிட் பண்ணுறதுக்கான டைம் இருக்கும். அதில் வந்து இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க, ஒர்த்தாக இருக்கும். இப்போ இந்த பரிசல் சவாரி எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் மீன் குழம்பு சாப்பாடு போய் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இல்லைனா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரிசல் சவாரி போகிறதா இருந்தாலும் நீங்கள் போகலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். கொடிவேரி வந்து பார்த்தீங்கன்னா கோபிக்கும் சத்திக்கும் வந்து கொஞ்சம் சென்டரில் இருக்குதுங்க. கோபியிலேருந்து கரெக்டாக 14 கிலோமீட்ரு,
சத்தியிலிருந்து 12 கிலோமீட்டர். ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். பஸ் ஸ்டாண்டு வந்து நீங்கள் வந்துட்டிங்கனாவே போதும். 2 பஸ் ஸ்டாண்ட்லேயுமே வந்து கொடிவேரிக்கு வந்து பஸ் அவைலபிள் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் வந்து சண்டே அன்னைக்கு, அதாவது வீக்கெண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போனீங்கன்னா கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து நீங்கள் வர மாதிரி தான் இருக்கும். அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறினாலும் உங்களை வந்து பொட்டர்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பில் வந்து இறக்கி விடுவாங்க. அந்த ஸ்டாப்பில் இறங்கி ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் வந்து நீங்கள் வந்து நடந்து வந்தீங்கன்னா கொடிவேரி பாலத்துக்கிட்ட வந்துடுவீங்க. ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் பெரிய டிஸ்டன்ஸில் ஒன்றும் இருக்காது. நீங்கள் நடந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடிவேரி பாலம் தெரியும். கொடிவேரி பாலத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்து ரைட்டு திரும்பி உள்ளே வந்தீங்கன்னா கொடிவேரி ஆர்ச் தெரியும். அங்கே 5 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். காரு பைக்கு ஏதோ ஒன்றில் நீங்கள் வந்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க, அங்கே நிறுத்திக்கலாம். இல்லை நான் ப்ரைவேட்டாக வந்து நிறுத்தணும் அப்படின்னாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து கூட்டம் இங்கே வந்து அதிகமாகவே தாங்க இருக்கும். எல்லா நாளுமே அதிகமாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்கெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வராதிங்க. வீக்கெண்ட் டைமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லா பக்கமே ஜனங்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதுவே வந்து நீங்கள் கூட்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இடநாளில் வந்து வந்துருங்க. இடநாளில் வந்தீங்கன்னா அதுவும் மார்னிங் டைமில் வாங்க. ஆள்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஃப்ரீயாக நின்று குளிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி தான் இருக்கும். கொடிவேரிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு மீன் சாப்பாடோட சாப்பிட்டுட்டு படகு சவாரி போயிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் வந்து இந்த பார்க்குக்கு வருவீங்க. இங்கே சின்ன குழந்தைங்க பெரியவங்கன்னு சொல்லி எல்லாருமே விளையாடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித சார்ஜஸுமே அவங்க வாங்குறது கிடையாது. எல்லாமே ஃப்ரீ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லைங்க, ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. இந்த சின்ன தம்பி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்காரன் அப்படின்னு நிறையா வந்து படத்தோட காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படமாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு வந்து விலை அதிகங்க. இந்த ஊரில் வந்து நொங்கு கம்மி தான். 5 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நொங்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. சைஸும் வந்து பெருசாகவும் இருந்தது, சின்ன நொங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வேணுங்கிறத வந்து வாங்கிக்கிட்டோம். நீங்கள் ஒரு டைம் இங்கே இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒர்த்தாக இருக்கும். இதெல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் கொடிவேரி பாலத்துக்கிட்ட நின்று கொடிவேரி ரசிக்கலாம் அப்படின்னு வந்து நின்னீங்கன்னா மத்தியான நேரம் இருக்கிற கூட்டத்தை பார்த்து நீங்களே வந்து மிரண்டு போயிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம் வந்து அங்கே நிற்கும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எந்த டைமில் வரணும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் பட்டா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கான ஆன்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட ஆல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். தேங்க்யூ.